சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீட்டு மனை ஒதுக்கிற சம்பந்தமாக அவங்க அரசிடம் ஆலோசனை பண்ணி வழங்குறதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதை திரும்பவும் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படியாவது நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து வீட்டு மனை வழங்குறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து அதிமுக சார்பாகவும் பத்திரிகை நண்பர்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா மேயர் சாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து இலவச மாணவர்களுக்கு வந்து ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் இந்த டிஎன்பிசி கோச்சிங்னு நம்ம சென்டர்லாம் நடத்துகிறோம். திரும்பவும் நீங்கள் அதை நடத்துறதுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் நடத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். தூத்துக்குடி இளைஞர்கள் மாணவர்களுடைய கோரிக்கை நீங்கள் உங்களோட வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். சரி, இந்த நிறைவேற்றி தரணும்னாங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மேயர் சாணவர்களே. அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு வந்து வழி வந்து சிக்னலில் நிற்கிறதுனால அவங்க உள்ள மக்களோட கருத்துக்களால் நாங்கள் கேட்கணும். அந்த வழி வந்து நீங்கள் அந்த பார்க் வழியை ஏதாவது மாற்று வழி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சிக்னலில் நிற்கிறப்போ ஆம்புலன்ஸ் உள்ளே போகிறதுக்கும் டாக்டருக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்கும் பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அந்த நீதிமன்றத்தின் வழியாக ஒரு பாதையை அரசு மருத்துவமனைக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி தந்தீங்கன்னா வந்து மிக மிக சிறப்பாக இருக்குன்னு அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அவ்வளோதான் போய் பராமரிப்புக்காக தோண்டப்பட்ட இடத்துல மிகப்பெரிய அளவில் குழி மாதிரி ஏற்பட்டு பத்திநாதபுரம் நுழைவாயிலே அதை நம்ம ஏற்கனவே எக்ஸஸாக இருக்கிறத பண்ண வச்சு ஏதாவது நம்ம பண்ணிடலாங்கிற மாதிரி அதிகாரிகள் சொன்னாங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பகுதியில் ஏற்கனவே நம்ம ஒரு ரோடு போட்டுருக்கோம். சில அறிவுறுத்தல்கள் நான் வந்து மாம்பழத்துக்கு கொடுக்குறோங்கிறக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாலை வந்து மெயினான பிரதான சாலைகளில் நிறைய சாலைகள் வந்து மேடும் பள்ளமாக குண்டும் குழியுமா கிடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நீங்களே சொன்னீங்க டெய்லி 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஸ்டேட் பேங்க் அந்த ரோட்டில் போயிட்டு வராங்க. அந்த ரோடு நான் சொன்ன நேரத்தை விட இப்போ மிகவும் பழுதடைந்த இல்லை. மாமல்லபுரத்து கவனத்துக்கு அந்த ரோடு வந்து 7 மீட்டர் இருந்த ரோட்டை இதேமாதிரி ஸ்கீம் பண்ணி அகலப்படுத்தி போட்டோம். யூஜிடி ஒர்க்கு அதை இன்னொரு 3வது கேட்டுருக்கல அதுக்கு மேலே மேம்படணும். ஆமாம், அதில் ரொம்ப நாளாக அந்த குண்டு குழியை நம்ம மாமன்றம் நம்ம அதிகாரிகள் நீங்கள் போகிறீங்க, உங்கள் வீட்டில் போகிறீங்க, அங்கே அந்த வழியாக தான் வாடகை போகிறீங்க. அந்த குண்டு குழியை மேம்படுத்துறதுக்கு பல மாதங்கள் கணக்காகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதையாவது நிறைவாக செஞ்சுருக்காங்கன்னா நிறைய இடங்கள்ல அது மேலே விட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம மாநகராட்சியில் வந்து ஒத்துக்கங்க, நம்ம அரசாங்கமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மாவட்ட முன்னாடி எந்த ரிஸ்க் போகிறது எதில் எடுக்க முடியும் தெரியும். அதனால தான் சில ஸ்கீமை நமக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேரில் அப்புறம் உங்களுக்கு ஒரு கல்வி ஒரு இருப்பா கோரிக்கை தெரிஞ்சுக்கிறேன். இந்த தமிழக அரசு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய பிறந்தநாளை வந்து அரசு விழாவாக எடுத்து கொண்டாடுது. அதுக்கு அமைச்சர்கள்லாம் போய் அவங்க வந்து அதற்கான மரியாதை செஞ்சுருக்காங்க. மாமன்றமும் அதை அரசு விழாவாக நடத்துவதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கிறேன். அந்த விழாவை மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு வருஷமும் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நடத்துன்னு கேட்டுக்கிறேன்.